Good morning student. I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 8, Vector இயற்கணிதம் 1, Vector Algebra 1. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது 5th கொஸ்டின்லேருந்து பார்த்தோம். 8.3ல் ஏபிசி என்னும் 3 வெக்டார்களுக்கு a வெக்டார் ப்ளஸ் 2b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் எனில் modulus a vector equal to 3, modulus b vector equal to 4, modulus c vector equal to 7 எனில் a vector, b vector இடைப்பட்ட கோணத்தை காண்க. ஸோ இந்த a plus 2b plus c vector இதிலிருந்து நம்ம a plus 2b equal to minus c அப்படிங்கிற வெக்டார் எடுத்துக்கிறோம். அது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா, போத் சைடு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா modulus a vector plus 2b vector whole square equal to modulus minus c vector whole square. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். modulus a vector square plus 4 into b vector square, அதாவது a square இது b square அப்படின்னா நமக்கு 4 modulus b vector square வரும் plus 2ab. ஆக்சுவலி ஃபார்முலா வந்து 2a dot b ஃபார்முலா. ஸோ இதில் 2 இன்ட்டு a வேல்யூ a வெக்டார், bயோட வேல்யூ 2b வெக்டார். ஸோ அதனால் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு 4a வெக்டார் b வெக்டார் வரும். 4a வெக்டார் b வெக்டார் அதை டாட் ப்ராடக்டில் நம்ம எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு மாடுலஸ் c வெக்டார் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இப்போ மாடுலஸ் a மாடுலஸ் b மாடுலஸ் சிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மாடுலஸ் a வேல்யூ 3ன்றனால 3 ஸ்கொயர் வந்து 9 ஆகும். மாடுலஸ் b வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கு. b வேல்யூ 4 வெக்டார் 4. ஸோ 4 ஸ்கொயர் 16 வரும். 16 இன்ட்டு 4 வந்து 64 கிடைக்கும். ப்ளஸ் 4 இன்ட்டு மாடுலஸ் a வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் b வெக்டார் காஸ் தீட்டா, அதான் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த காஸ் தீட்டா வேல்யூ கிடைக்கும். தீட்டா வந்து எந்த கால்வட்ட பகுதியில் அமைதோ அதனோட ஃபார்முலா எடுத்துக்கணும். தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ ஆன்சர் 2π/3. இதே மாதிரி 6th கொஸ்டின் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்து என நிறுவுக. செங்குத்து அப்படின்னா நம்ம a டாட் b ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏபிசி ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு சொல்லலாம். a டாட் b வேல்யூ b டாட் c c டாட் c இது எல்லாமே 0 வரதுனால ஏபிசி வெக்டார் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நம்ம 7th கொஸ்டின் 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. செங்கோணம் கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதில் a டாட் b b டாட் c ஃபைன் பண்ணுறோம். a டாட் b வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருது. பட் b டாட் c அப்படிங்கிறது நம்ம ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ b செங்குத்து c. ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும். இது ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும். ஸோ இதே போல் 8th கொஸ்டின்லேருந்து நம்ம பார்த்தோம். a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் இப்போ மாடுலஸ் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc 2ca அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a டாட் b b டாட் c c டாட் a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி 9th கொஸ்டின் ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு டி இன்ட்டு பிசி அப்படிங்கிற கண்டிஷன் படி நம்ம 3 புள்ளிகள் ஒரு கோடமையான அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணலாம். இதே மாதிரி a, b ஆகியவை அலகு வெக்டார்கள் மற்றும் தீட்டா அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் எனில் sin θ/2 ஈக்குவல் டு 1/2 a வெக்டார் மைனஸ் b வெக்டார் cos θ/2 ஈக்குவல் டு 1/2 a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் tan θ/2 equal to modulus a minus b vector divided by modulus a vector plus b vector.
இதில் சைன் cos theta by 2 வேல்யூ ஃபைன் பண்ணோம், sin theta by 2 வேல்யூ ஃபைன் பண்ணோம். இப்போ cos theta by 2 வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். sin theta by 2 ஃபார்முலா ப்ரூவ் பண்ணுறதுக்கு a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். மாடுலஸ் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து நம்ம tan theta by 2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே மாதிரி 11th கொஸ்டின் 11, 12, 13, 14, 8.4ல ஃபஸ்ட்டு இதெல்லாமே ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 8.4ல செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். Prove that a vector cross b plus c plus b vector cross c vector plus a vector plus c vector cross a plus b vector plus b vector equal to 0 என காட்டு. இப்போ இதில் LHS எடுத்துக்கிறோம். LHS வேல்யூ a cross b plus c plus b cross c plus a plus c cross a plus b எடுத்துக்கிறோம் LHS வேல்யூ. இதில் நம்ம a cross b ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்புறம் ப்ளஸ் இருக்குது, ஏவையும் சியையும் மல்டிபிள் பண்ணலாம். அடுத்தது ப்ளஸ்ஸு பியையும் சியையும் மல்டிபிள் பண்ணுறோம் பி கிராஸ் சி, பியையும் ஏயும் மல்டிபிள் பண்ணுறோம் பி கிராஸ் ஏ. அடுத்தது நடுவில் ப்ளஸ்ஸு சி கிராஸ் ஏ ப்ளஸ் சி கிராஸ் பி. இதை ரைட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது நம்ம ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி, பி கிராஸ் சி அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பி கிராஸ் ஏவை நம்ம மைனஸ் ஏ கிராஸ் பின்னு எழுதலாம் ப்ராப்பர்ட்டி படி. அதாவது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏன்னு வரும். நம்ம பி கிராஸ் ஏக்கு பதிலாக மைனஸ் ஏ கிராஸ் பின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி சி கிராஸ் ஏவை மைனஸ் ஏ கிராஸ் சின்னு எடுத்துக்கலாம். சி கிராஸ் பிஏ மைனஸ் பி கிராஸ் சின்னு எழுதலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, இது ஒரு ப்ளஸ்ஸு இது ஒரு மைனஸ், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஸோ எல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்கும். முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் அல்லது 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி அடுத்தது ஏ வெக்டார் பி வெக்டார் எனில் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே, பி வெக்டார் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2ஜே ப்ளஸ் 3கே எனில் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஆகியவற்றிற்கு தனித்தனியாக செங்குத்தாக உள்ள வகை வெக்டார்களை காண்க. C vector equal to a plus b, d vector equal to a minus b. So C cross d, C vector cross d vector, C vector அதாவது ijk எடுத்துக்கிறோம். C vectorன்றது 2 3 4, d vector அப்படிங்கிறது 0 -1 -2. ஸோ இதிலிருந்து i வேல்யூ, j வேல்யூ, k வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ ஐ வேல்யூ பார்த்திங்கன்னா ஐயில் இருக்கக்கூடிய ரோ காலம் டெலீட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். அதே மாதிரி ஜேயோட வேல்யூ, ஜேயில் இருக்கக்கூடிய காலம் ரோ இது ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணி இங்கே ரைட் பண்ணுறோம். அதே மாதிரி கேங்கிறது கேயோட வேல்யூஸ், அதாவது கே அதில் இருக்கக்கூடிய காலம் அந்த ரோ இது ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 4 வேல்யூஸை மல்டிபிள் பண்ணி இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். -1 × 2 -2, 0 × 3 0. ஸோ நமக்கு -2 மட்டும் வேல்யூஸ் கிடைக்குது. இது சி கிராஸ் டி வேல்யூ. மாடலில் சி கிராஸ் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து 2 வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் கேன்னு வரும். அதுக்கு நம்ம ரூட் வேல்யூ அதாவது மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 2√6 கிடைக்குது. அடுத்தது
செங்குத்து வெக்டார் காண்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா n cap equal to c cross d by c plus d, c modulus c cross d. ஸோ a plus b c வெக்டாராக எடுத்துக்கிறோம், a minus b d வெக்டாராக எடுத்துருக்கோம். அதுலேருந்து c cross d modulus c cross d கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த 2 கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். I minus 2j plus k divided by 6 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல √6 தான் வரணும் நமக்கு. அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது 8.4ல் தேர்டு கொஸ்டின் I plus 2j plus k வெக்டார் மற்றும் I plus 3j plus 4k என்ற வெக்டார்கள் உள்ள தளத்திற்கு செங்குத்தான 10√3 எண்ணளவுடைய அலகு வெக்டார் காண்க. எண்ணளவு 10√3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அலகு வெக்டார் அப்படின்றது ஃபார்முலா நமக்கு தெரியும். n cap equal to a cross b by plus or minus a cross b by modulus a cross b ன்னு எடுத்துக்கலாம். ஏன் தேர்ட் கொஸ்டின் I plus 2j plus k வெக்டார் மற்றும் I plus 3j plus 4k வெக்டார் என்ற வெக்டார்கள் உள்ள தளத்திற்கு செங்குத்தான 10√3 எண்ணளவுடைய அலகு வெக்டாரை காண்க. அலகு வெக்டார் அப்படின்னா n cap equal to plus or minus a cross b, a vector cross b vector divided by modulus a vector cross b vector. ஸோ இதில் a வெக்டார் இது, b வெக்டார் இது. a cross b அப்படிங்கிறது ijk எடுத்துக்கிட்டு a வெக்டார் வேல்யூ எழுதுகிறோம். அடுத்தது b வெக்டார் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஐயோட வேல்யூ ஃபைன் பண்ணுறப்ப ஐயோட கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறப்ப ஐ காலம் ஐத் ரோ ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 4 2s are 8, 3 1 is 3, 8 minus 3 minus j into 4 ஜேயோட காலம் ரோ டெலீட் பண்ணிட்டோம்னா 4 1 is 4, 1 1 is 1, 4 minus 1 plus k into 3 minus 2. ஸோ 5i minus 3j plus k வெக்டார் கிடைக்குது. இதுலேருந்து மாடுலஸ் a cross b ஃபைன் பண்ணுறோம். ஸோ ரூட் ஆஃப் ஃபார்முலா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். இப்போ எக்ஸு ஒய்ன்றது 5 3 5 minus 3 1. இது ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு √35 கிடைக்குது. இதுலேருந்து n cap வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5i minus 3j plus k வெக்டார் டிவைடட் பை √35 கிடைக்குது. ஸோ என்னளவு 10√3 கொடுத்துருக்கனால ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். போத் சைடு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10√3 into n cap equal to plus or minus 10√3 into 5i minus 3j plus k வெக்டார் டிவைடட் பை √35 கிடைக்கும். அடுத்தது I plus 2j plus 3k மற்றும் 3i minus 2j plus k வெக்டார் ஆகியவை அடுத்தடுத்து பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் பரப்பு மாடுலஸ் a cross b காண்க. இப்போ a வெக்டார்ன்றது இது, அடுத்தது b வெக்டார். இதுலேருந்து a cross b வேல்யூ ஃபைன் பண்ணோம். a cross b கண்டுபிடிச்சி மாடுலஸ் a cross b கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இணைகரத்தின் பரப்பு. 6th கொஸ்டின் a of 3 minus 1 2, b of 1 minus 1 minus 3, c of 4 minus 3 plus 1 ஆகிய புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு. ஸோ இதில் நமக்கு முக்கோணத்தின் பரப்பு 1/2 ab cross ac, 1/2 ab cross modulus ab cross ac வெக்டார். ஸோ ab வேல்யூ ஃபைன் பண்ணோம். abன்றது ob மைனஸ் oa, ac வேல்யூ ஃபைன் பண்ணோம். oc மைனஸ்
OA. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம AB கிராஸ் AC வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். AB கிராஸ் AC வேல்யூ I இன்ட்டு -10 - j இன்ட்டு 2 + 5 + k இன்ட்டு 4 கிடைக்குது. இதிலேருந்து 10i - 7j + 4k இந்த வெக்டார் கிடைக்குது. இந்த வெக்டார்லேருந்து நமக்கு மாடுலஸ் AB கிராஸ் AC வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ √165 கிடைக்குது. ஸோ முக்கோணத்தின் பரப்பு 1/2 இன்ட்டு AB கிராஸ் AC. 1/2 √165 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதே போல் முக்கோணத்தின் ABCயின் உச்சிகள் ABCயின் நிலை வெக்டார்கள் முறையே A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் எனில் முக்கோணம் ABCயின் பரப்பு 1/2 மாடுலஸ் A கிராஸ் B ப்ளஸ் B கிராஸ் C ப்ளஸ் C கிராஸ் A. மேலும் ABC ஒரே கோட்டில் அமையும் கட்டுப்பாடு. முக்கோணத்தின் பரப்பு நமக்கு ஃபார்முலா 1/2 மாடுலஸ் AB கிராஸ் AC இருக்குது. 1/2 மாடுலஸ் AB கிராஸ் AC இருக்குது. இதிலிருந்து நமக்கு AC வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். AB = OB - OA, AC = OC - OA. ஸோ இதிலேருந்து B - A வருது, இதில் C - A கிடைக்குது. இப்போ AB கிராஸ் AC அப்படிங்கிறது B - A இன்ட்டு C - A, B - A இன்ட்டு C - A. இப்போ B - A கிராஸ் C - Aனா B இன்ட்டு C மைனஸ் B இன்ட்டு A. அடுத்து A இன்ட்டு C மைனஸ் A இன்ட்டு A. மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடுது இந்த இடத்துல. ஸோ அதனோட வேல்யூ நமக்கு 0 தெரியும். இதில் B கிராஸ் C, B கிராஸ் C, A கிராஸ் C இருக்குது. இது அப்படியே நம்ம A கிராஸ் B அப்படின்னு எழுதிக்கலாம் ப்ளஸில். இது B கிராஸ் C ப்ளஸில் இருக்குது. A கிராஸ் C, C கிராஸ் Aன்னு எழுதலாம். இப்போ முக்கோணத்தின் பரப்பு நமக்கு 1/2 AB கிராஸ் ACன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி இதையும் 1/2 கூட நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஒரே கோட்டில் அமைய முக்கோணத்தின் பரப்பு நமக்கு 0 ஆகும். அதனால் இந்த முக்கோணத்தின் பரப்புக்கு பதிலாக நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். இதிலிருந்து இந்த 1/2 இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு 0 ஆகிடும். ஸோ A கிராஸ் B ப்ளஸ் B கிராஸ் C ப்ளஸ் C கிராஸ் A = 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது எந்த ஒரு வெக்டார் ஏக்கும் A கிராஸ் I ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் A கிராஸ் J ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் A கிராஸ் K ஹோல் ஸ்கொயர் = 2 இன்ட்டு மாடுலஸ் A ஸ்கொயர். இதிலேருந்து நமக்கு A வெக்டார் அப்படிங்கிறது xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk மாடுலஸ் A வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னா x² ப்ளஸ் y² z². இப்போ A கிராஸ் I கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ இது கிராஸ் I. ஸோ இந்த A கிராஸ் I இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு YK ப்ளஸ் ZK அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம், y² ப்ளஸ் z² கிடைக்குது. அதேமாதிரி A கிராஸ் J அப்படிங்கிறது இது கிராஸ் J, A கிராஸ் J. இப்போ இதிலேருந்து நமக்கு XK மைனஸ் ZKன்னு கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x² ப்ளஸ் z². அடுத்தது A கிராஸ் K, இது A கிராஸ் K xj மைனஸ் yi. இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x² ப்ளஸ் y² கிடைக்கும். ஸோ அந்த 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x² 2y² 2z² கிடைக்குது. இதிலேருந்து 2 இன்ட்டு x² ப்ளஸ் y² ப்ளஸ் z², 2 இன்ட்டு மாடுலஸ் A ஸ்கொயர், A வெக்டார் ஸ்கொயர். ஸோ இதிலேருந்து நமக்கு
10th கொஷின். நமக்கு வெக்டார் கொடுத்துருக்காங்க. i + j - k மற்றும் i + 2j + k ஆகிய வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை வெக்டார் பெருக்கத்தை பயன்படுத்தி காண்க அப்படி கொடுத்துருக்கு. ஸோ sin θ = மாடுலஸ் a வெக்டார் கிராஸ் b டிவைடட் பை மாடுலஸ் a வெக்டார் மாடுலஸ் b வெக்டாரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ a வெக்டார்ன்றது இது 2i + j + k வெக்டார். மாடுலஸ் a கண்டுபிடிச்சோம்னா √6. அதே மாதிரி b வெக்டார்ன்றது இது. இதிலிருந்து மாடுலஸ் b கண்டுபிடிக்கிறோம். இப்போ a கிராஸ் b அப்படிங்கிறது i j k. இது a வெக்டார், இது b வெக்டார். இதிலேருந்து நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். இதில் 3 காமனாக வெளியில் எடுத்தோம்னா i - j + k கிடைக்குது. இப்போ a கிராஸ் b மாடுலஸ் a கிராஸ் b அப்படின்னா 3 × √1 + 1 + 1. இப்போ 3√3 கிடைக்குது. இப்போ sin θ = 3√3 டிவைடட் பை √6 × √6. இப்போ 3√3 டிவைடட் பை 6. இதிலேருந்து நமக்கு √3/2 கிடைக்கும். இப்போ தீட்டாங்கிறது 5/3. அடுத்தது a வெக்டார், b வெக்டார், c வெக்டார் என்ற அலகு வெக்டார்களுக்கு a வெக்டார் டாட் b வெக்டார் = a வெக்டார் டாட் c வெக்டார் = 0. b, c இடைப்பட்ட கோணம் π/3 எனில் a வெக்டார் = ±2/√3 b கிராஸ் c ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இதில் மாடுலஸ் b கிராஸ் c அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மாடுலஸ் b மாடுலஸ் c sin π/3. ஸோ மாடுலஸ் b கிராஸ் c வேல்யூ இது அலகு வெக்டார் அப்படிங்கிறனால 1 1 எடுத்துக்கலாம். sin π/3 வேல்யூ √3/2. ஸோ RHS அப்படிங்கிறது மாடுலஸ் 2/√3 b கிராஸ் c ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ b கிராஸ் c வேல்யூ √3/2 அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதனோட வேல்யூ 4/3. இதிலிருந்து நமக்கு 1 கிடைக்குது. இதை நம்ம மாடுலஸ் a ஸ்கொயர்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ மாடுலஸ் a ஸ்கொயர் = மாடுலஸ் 2/√3 × b கிராஸ் c ஹோல் ஸ்கொயர். a வெக்டார் = ±2/√3 b கிராஸ் c. Thank you.